ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது அந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக நிறைய ஆப்ரேட்டர்ஸ் ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனை எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூல் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் நம்ம குரூப் பண்ணி அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எவாலுவேட் பண்ணி அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஒரு ஃபைனல் ரிசல்ட்டு கொண்டு வர போகிறோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஹவ் ஒன் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் எவாலுவேட்டட் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ முன்னாடியே நான் சொன்னது தான், நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ எதை குரூப் பண்ணி எப்படி எவாலுவேட் பண்ணுறது, அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஒரு ரிசல்ட் கொண்டு வரணும் இல்லையா. ஸோ அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல், லாஜிக்கல், மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரெசிடென்ஸ் லெவல் இருக்குது. ஸோ சில ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்கும் மற்ற ஆப்ரேட்டர்ஸை விட, சில ஆப்ரேட்டர்ஸ்க்கு லோயர் ப்ரெசிடென்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் டேபிளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா நான் இந்த 4th பாயிண்டில் கொடுத்துருக்க மாதிரி, ஸோ அந்த டேபிளில் எது டாப் பொசிஷனில் வருதோ எல்லாத்துக்குமே ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்குது. போக 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 அந்த டேபிள் கீழே வர ப்ரெசிடென்ஸ் கம்மியாகிட்டே வருது. ஸோ அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் எதெல்லாம் டாப் பொசிஷனில் இருக்கோ அதுக்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ், அப்படி நெக்ஸ்ட்டு கீழே போகிறப்ப அதை முன்னாடி இருந்ததை விட அதுக்கு கீழே லோயர் ப்ரெசிடென்ஸ் இருக்குது, முன்னாடி இருந்ததை விட கீழே லோயர் ப்ரெசிடென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ மேலேருந்து கீழே வரப்போ நமக்கு ப்ரெசிடென்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்போவுமே ஹையர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணுவோம். இதுவும் நீங்கள் மைனர் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போ நான் என்னென்ன காட்ட போகிறேன் அப்படின்னா ஸோ என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெசிடென்ஸ் டேபிளில் இருக்குது, அதை எப்போ நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸ் கேட்டகரி. ஸோ போஸ்ட்ஃபிக்ஸ் கேட்டகரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது சும்மா ஏதோ ஒரு வேரியபிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ A++ அப்படின்னு சொல்லி இருக்குன்னா இது என்ன சொல்லுவாங்க, போஸ்ட் இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ A++, A-, இது ரெண்டுமே போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் வருது. ஸோ சப்போஸ் உங்கள் எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் எங்கெல்லாம் இந்த ஆப்ரேட்டரை பார்க்குறீங்களோ போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ் நீங்கள் அதுக்கு தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை குரூப் பண்ணி அதுதான் ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ இதை எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் நம்ம எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ லெஃப்ட் டு ரைட்னா என்ன அப்படின்னா as usual நம்ம என்ன பண்ணுவோம், A++ அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏல என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே தான் வச்சுருப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன வேல்யூ நமக்கு வருதோ, இன்க்ரிமெண்ட் ஆகி வருதோ அது அந்த வேரியபிள் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் நம்ம பிரிண்ட் பண்ணுறது அந்த கரண்ட் எக்ஸ்ப்ரெஷன் வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுவோம். இதுதான் லெஃப்ட் டு ரைட் அசோசியேட்டிவிட்டி. ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மெயினாக ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பற்றி தான் இது பண்ணுறோம். ஸோ போஸ்ட்ஃபிக்ஸ்க்கு அப்புறமாட்டிக்கு வர்றதை பார்த்திங்கன்னா யூனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ யூனரி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது ++A இல்லை -A இல்லைனா +A -A. ஸோ இந்த மாதிரி டில்டு சிம்பிள், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், ஸோ இந்த மாதிரி யூனரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு. யூனரி ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா எந்தெந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப்பரண்ட் தேவைப்படுதோ அதை தான் யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆப்பரண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ++A. ஸோ இது ஒரு யூனரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி ப்ரீ இன்க்ரிமெண்ட் இல்லை ப்ரீ டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இல்லை +A+B இந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய ப்ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். அது ஏன்னா மல்டிப்ளிகேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனாக இருக்கட்டும் இல்லை டிவிஷனாக இருக்கட்டும் இல்லை மாடுலோ டிவிஷனாக ரிமைண்டர் வர்றதா இருக்கட்டும், இதுக்கு தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமாட்டிக்கு தான் அடிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு கொடுக்கணும்.
அடிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்னால் ப்ளஸ் அடிஷனாக இருக்கட்டும் இல்லை சப்ராக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கு தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஷிஃப்ட்னா என்னென்ன இருக்குது, லெஃப்ட் ஷிஃப்ட் இருக்குது, ரைட்டு ஷிஃப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரைட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேட்டர்ஸை தான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னா லெஸ் தேன், கிரேட்டர் தேன், இல்லைனா லெஸ் தேன் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இப்போ நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரே ப்ரெசிடென்ஸ் லெவல் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேலேருந்து சொல்லிட்டு வரப்போ உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஒரு எக்ஸ்பிரஷனில் எப்போலாம் நீங்கள் வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர் பார்க்குறீங்களோ அதுக்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ், அப்புறம் யூனரி ஆப்ரேட்டர்ஸ்க்கு, அப்புறம் மல்டிப்ளிகேட்டிவ்க்கு, அப்புறம் அடிட்டிவ், அப்புறம் ஷிஃப்ட், அப்புறம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த மாதிரி சீக்வன்ஸில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா அதில் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுறதும் நெக்ஸ்ட் ப்ரெசிடென்ஸில் வருது. நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா பிட் வைஸ் அண்ட், அப்புறம் பிட் வைஸ் எக்ஸார், அப்புறம் பிட் வைஸ் ஆர். ஸோ இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு வருது. சப்போஸ் இது மூணுமே நீங்கள் ஒரே எக்ஸ்பிரஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிட் வைஸ் அண்ட் ஆப்ரேட்டருக்கு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பிட் வைஸ் ஆர் எக்ஸார் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் பிட் வைஸ் ஆர் ஆப்ரேட்டருக்கு ப்ரெசிடென்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வருது. இந்த ரெண்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டருமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லாஜிக்கல் அண்ட் இருக்குது, லாஜிக்கல் ஆர் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எதை ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா ஆண்டு தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா ஆண்டுக்கு தான் ஹையர் ப்ரெசிடென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆருக்கு நெக்ஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ். கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இங்கே ரோல் வந்து ப்ளேஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் எல்லா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருமே வரும். சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம வேறு ஷார்ட் ஹேண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது ரிலேஷனல் ஆப்ரேட்டரோட சேர்த்து யூஸ் பண்ணுறது, இல்லை ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸோட சேர்ந்து யூஸ் பண்ணுறது, இல்லைனா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸோட சேர்ந்து யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே எல்லாமே ஒரே ப்ரெசிடென்ஸில் இருக்குது. ஆனால் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப இதான் வந்து லாஸ்ட் ப்ரெசிடென்ஸில் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் டேபிள். ஸோ இதை இந்த டேபிளில் உள்ள இந்த சீக்வன்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், உங்களால் ஈஸியாக எந்த எக்ஸ்பிரஷனை வேணாலும் எவாலுவேட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு வரலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா x is equal to 7 + 3 × 2 இருக்குது. ஸோ இது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், நம்ம கேல்குலேட் பண்ணணும், நம்ம வந்து வேல்யூ கேல்குலேட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்போவுமே அப்ளை பண்ணுறது பாட்மாஸ் ரூல் தான். ப்ராக்கெட் ஆஃப் இது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ரூலுக்கு நம்ம வந்து போவோம். ஸோ இங்கே நம்ம பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் சிஸ்டம் எப்படி பண்ணுதுன்னா இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூலை வந்து யூஸ் பண்ணி தான் கம்பைலர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க, இல்லை. யூனரி ஆப்ரேட்டர்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க, இல்லை. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இருக்குது. ஆமாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதுக்கு நம்ம அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு தான் ஹை ப்ரெசிடென்ஸ் கொடுக்கணும் தேன் அடிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸை விட. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம். 3 × 2 என்ன வரும், 6 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 6 லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 7 + இருக்குது. ஸோ இப்போ நம்ம போய் பார்க்குறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x is equal to 7 + 6 இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஈக்குவல் டு இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து எது ஹையர் ப்ரெசிடென்ஸ், அடிட்டிவ். ஸோ ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஸோ x is equal to 7 + 6 இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோன்னா 13. இப்போ x is equal to 13ன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடைசியாக தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு ப்ரெசிடென்ஸ் இருக்குது. ஸோ ரைட் சைடில் என்ன வேல்யூ இருக்கோ 13 அப்படிங்கிறத எக்ஸில் கொண்டு போய் ஃபைனலாக அசைன் பண்ணும். இப்போ நீங்கள் எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 அப்படிங்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் கம்பைலர் எப்படி வந்து வேல்யூவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது, எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுது அப்படிங்கிறதோட மெத்தட். இதே வந்து நம்ம சப்போஸ் இந்த மாதிரி ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூல் இந்த டேபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்களே. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ராங்காக தான் கால்குலேட் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட் அப்படி கால்குலேட் பண்ணிச்சுன்னா 7 + 3 வந்து 10, 10 × 2 வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ்வலாக பண்ணும். ஆனால் நம்ம பண்ண வேண்டிய லாஜிக் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா கம்பைலருக்கு இந்த மாதிரி தான் ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரெசிடென்ஸ் டேபிளை யூஸ் பண்ணி தான் பண்ணுது. ஸோ மெயினாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸ்ப்ரெஷனை எவாலுவேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் ரூல் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எப்படி அந்த எக்ஸ்ப்ரெஷனை எவாலுவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா டாப் பொசிஷனில் இருக்கிறதுக்கு ஹையர் ப்ரெசிடென்ஸும் அப்படியே கீழே போக போக ப்ரெசிடென்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா இது எப்படி எவாலுவேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹையர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ஹை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து
பண்ணணும். அதுக்கப்புறமாட்டிக்கு தான் லோயர் ப்ரெசிடென்ஸ் ஆப்ரேட்டரை நம்ம ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து எப்படி எவாலுவேட் பண்ணுறது அப்படிங்கிறதோட மெயின் கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.